ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இட்ஸ் மண்டே ஈவினிங். ஸ்கூல் லைஃப்லையா இருக்கட்டும், காலேஜ் லைஃப்லையா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கேன்டீன் போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற கடைக்கு போயிட்டு பானிபூரி சாப்பிட்றது, அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கூல் டைம் மெமரிஸ் மெமரபுளாகலாம் இருக்குது. அந்த மாதிரி நான் பானிபூரி எப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு 9th 10th படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் பானிபூரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே, அப்புறம் சும்மா அங்கே இருக்கிற வீடுங்க, அங்கே மட்டும்தான் தெரியும், ஹோம்மேடாக பானிபூரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கடையில் போய் வாங்குறதா இருந்தால் வாரத்தில் 1 நாள், இல்லை மாதத்துல 2 நாள் அப்படி சாப்பிட்லாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்போது நம்ம வாய் சும்மா இருக்குமா? போயிட்டு கிச்சன் சைடு அந்த பக்கம் போகிறப்ப வர 2, வரப்போ 2, எனக்கு ஸ்பெஷலாகவே எனக்கு வேணும்னு சொல்லியும் 2 சாப்பிடுவேன், இல்லை 4, 5 சாப்பிடுவேன். அப்படி தான் இந்த ரசம் பூரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி தான் அன்றைக்குமே பானிபூரி சாப்பிட்ணும் கிரேவிங்ஸ் ஒரு 2, 3 நாளாகவே இருந்துச்சு, சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கான ரெசிபிலாம் என்னால் போட முடியாது, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி. இது கூடவா நீங்கள் ரெசிபி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிக்குவீங்க. ஏன்னா எனக்கு யார் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க? வீடியோ பார்க்குறதும் கிடையாது, கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. எதுக்கு தான் பின்ன நான் வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஒரு சில நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கலரிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.